வணக்கம். இந்த நாட்டில் போலீசார்களுக்கு என்னதான் ஆனது? ரீல்ஸ் மோகம். ரீல்ஸ் மோகத்தில் எதை வேணாலும் செய்து விடலாம், எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம், யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். இந்த வீடியோவை என்னால் முழுமையாக பார்க்க கூட முடியவில்லை. பாஸ் செய்து தான் நான் பார்த்தேன். ஹரியானாவிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த வீடியோ, புல்டோசரை வைத்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய இது போன்ற அதிகாரிகளை, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் கூட வெளிவந்திருக்கிறது. புல்டோசர் சட்டத்தை யாருமே கையில் எடுக்கக்கூடாது. யார் இதை தொடங்கி வைத்தார்? உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். மத்திய பிரதேசத்திற்கு பரவியது, ஹரியானாவில் பரவி இருக்கிறது. எங்கெல்லாம் பிஜேபியோட அரசாங்கம் இருக்கோ அந்த அனைத்து இடங்களிலுமே இந்த இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் தான் நடந்து கொண்டிருக்கிறது. புல்டோசர் ஜஸ்டிஸ் அநீதிக்கு எதிராக அல்ல, அடக்குமுறைக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்துக்கள் ரேப் செய்தாலோ, பிஜேபியை சார்ந்த நபர்கள் ஒரு நபரை கொன்று விட்டாலோ, RSS சார்ந்த நபர்கள் எந்த விதமான அத்துமீறலை செய்தால் கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதல்ல. பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடுக்குமாடிகளை கட்டி வித்துவிட்டால் கூட அந்த அடுக்குமாடிகளை யாருமே கை வைக்க மாட்டார்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா, ஏழை காய்கறி வியாபாரிகள் ஏதோ ஒரு 100, 200, 300 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்காததுக்கு மேல அல்ல. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு மண்டிக்கு போய் சந்தையிலிருந்து அந்த பொருட்களை வாங்கி நாள் முழுவதும் மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், குளிராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ரோட்டில் உட்கார்ந்து 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்க்கு வித்து 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 ஒரு கிலோ காய்கறி வித்தால் அதுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும், 4 ரூபா கிடைக்கும், 20 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிறுக 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 சேர்த்து ஈவினிங் வரை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 400, 500 ரூபா மிச்சமாகும். அப்படி 1000 ரூபாய் மிச்சமானால் கூட அடுத்த நாள் காலையில சந்தைக்கு போய் அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், ஆட்டோல நீங்க எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கட்டிட்டு வரணும், இங்க வைக்கணும். எந்த அளவுல இந்த புல்டோசரை வைத்து அந்த காய்கறி வியாபாரிக்கு நேரம் கூட கொடுக்காமல் அப்படி இழுக்கிறாங்க. ஏன்னா உயிரே போனால் கூட பரவாயில்லை, காய்கறிகளை காப்பாற்றுறது. ஏன்னா அதுதான் என்னுடைய வீட்டில் எரியக்கூடிய அந்த அடுப்புக்கான அந்த ஒரே ஒரு வழி. இழுக்கிறாங்க பின்னாடி இப்படியே. Who is this person? His name is ACP of Bahadurgarh, Dinesh Kumar. ஹரியானாவின் பஹாதுர்கட்ல இருந்து இந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த நபருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்தோம். 44,000 நபர்கள் ஃபாலோ செய்கிறார்கள். இன்ஸ்டா ரீல் ஹீரோ இவர். சிங்கம் அப்படியே புயல் போன்று வருவார், புல்டோசர் எடுத்துட்டு வருவார், ஏழைகளுடைய வயிற்றில் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவார். அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு அப்படியே செல்யூட் அடிப்பார். கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய ஷோரூம்ஸ்கள், அவங்க 1/2 கிலோமீட்டர் வரை உள்ள வந்திருப்பாங்க. அப்படியே ஏரியாக்களை வளைச்சு போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் இவருடைய பருப்பு வேகாது. ரீல்ஸ் எடுக்கணுமா இல்லையா? இந்த நபர் எவ்வளவு கேவலப்பட்ட நபர்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இவர் செய்த இந்த செயலை சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல, எக்ஸ் பக்கத்துல. வேற யாரும் பகிரவில்லை, இதே நபர் இந்த அட்டூழியத்தை செய்து பகிர்ந்திருக்கிறார். எவ்வளவு கேவலமாக இருக்கு நீங்க பாருங்க. இந்த நபர் 2008ஆம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ல இவருக்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது, அர்ஜுன் அவார்டி. 2010ஆம் ஆண்டு காமன்வெல்த் கேம்ஸ்ல இவருக்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். குல்ஃபி வித்து கொண்டிருந்த நபர் இந்த நபர். 2008ஆம் ஆண்டு காமன்வெல்த் கேம்ஸ்க்கு முன்னாடி தள்ளுவண்டியில குல்ஃபி வித்து கொண்டிருந்த இந்த நபர் காமன்வெல்த்ல நல்லா வெற்றி பெற்று அவருக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிருக்கு, ACP ரேங்க்ல இருக்கிறாரு. இப்ப அதே ஏழைகளை எப்படி நீ காலால் எட்டி உதைக்க முடியும்? ஓகே சார், அவங்க ரோட்ல ஏதோ கடையை போட்டாங்க, ஐ அக்செப்ட், போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கு. ஆஸ் அ ஆஃபீஸர் வாட் யூ ஷுட் ஹேவ் டன்? நாங்க புல்டோசர் கொண்டுட்டு வந்திருக்கோம், இந்த கடைகளை இடிக்க போறோம்,
காய்கறிகளை முதல்ல கட்டி ஓரம் போயிருங்க. நேரமே கொடுக்காமல், ஒரு செகண்ட் கூட கொடுக்காமல், அந்த கடைசியில நீங்க பார்த்திருக்கல, அந்த அம்மா அந்த காய்கறியை எடுக்க போகும்போது அப்படியே நாய துரத்தும்படி துரத்திட்டு இருக்காங்க. This is what this government had given us in the last 11 years. 11 ஆண்டுகளில் இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் செய்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு வீடியோ பீகார்ல இருந்து வந்திருக்கிறது. பீகார் போலீஸை பத்தி பேசவே தேவையில்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க பார்த்திருக்கீங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி இருக்கிறது. அகேன் ஒரு போலீஸ் அதிகாரி, இந்த நபருடைய பேரெல்லாம் வெளியில வரல, இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வந்துடும். அதுவும் போதையில் இருக்கும்படி தெரிகிறது. 2 கான்ஸ்டபிள், ஒரு பெண் கான்ஸ்டபிள், ஒரு ஆண் கான்ஸ்டபிள், ஒரு 4-5 பேர் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வர்றாங்க. அங்கே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு ஆர்டர்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு பெண், ஒரு ஆண், 2 பேருமே அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ராஜா மகாராஜா நடந்து செல்லும் போது போய் நிற்கிறாரு. அப்படி அத்தாரிட்டேரியன் பிஹேவியர். உன் பேர் என்ன? என் பேர் இது. அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. இந்த பொண்ணு அந்த பேர். இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. அவ்வளோதான். தங்கச்சின்னு சொன்னது. 2வது, அந்த நபர் அங்கேருந்து உட்கார்ந்துட்டே பேசுனது இந்த நபருக்கு பிடிக்கவில்லை. நான் வந்து நிற்கிறேன், எனக்கு முன்னாடி நீ சல்யூட் அடிக்கணுமா இல்லையா? அப்படியே கத்துறான், மிரட்டுறான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கடைசியில் அந்த 2 இளைஞர்கள் இந்த நபருக்கு தக்க பதில் கொடுக்கும்போது, அந்த பெண்மணி தன்னுடைய ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் செய்யும்போது, ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை ஆஃப் பண்ணு, ரெக்கார்டை நிறுத்து, மிரட்டி பார்த்திருக்கிறார். அவர்கள் மிரட்டவில்லை, படித்த பசங்க, இளைஞர்கள், ஜென்ஜி கிட்டலாம் நீங்கள் வாலாட்ட முடியாது சார். தட் வாஸ் அ பிஹார், நவ் திஸ் இஸ் அ நியூ பிஹார். இது மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே எந்திரிச்சு வரலைனா கூட இங்கே நடக்கக்கூடிய அனைத்து சம்பவத்தையுமே பார்த்திருக்கிறார்கள். கூட வந்த கான்ஸ்டபிள், கூட வந்த மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு புரியலை, என்ன பண்ணுறது, பாஸ் தான் இப்படி சத்தம் போடுறாரு. தப்பு போலீஸ்காரர்கள் மீது. ஐவிட்னஸ், ஏராளமான ஐவிட்னஸ் சேர்ந்து போயிட்டார்கள். மேலே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அதையும் பார்த்துட்டாங்க. கேமரா மேலே இருக்குது, கேமராக்கு கீழே தான் இதெல்லாம் நடக்குது. நல்ல வேளை அந்த கேமராவில் ஆடியோவும் இருக்குது. இது 2வது சிச்சுவேஷன். எந்த அளவில் இன்னொரு இன்சிடென்ட் நான் காட்டுறேன். பாபுலால் என்கிற ஒரு அதிகாரி, ராஜஸ்தான் SDM ஆஃப் ராஜஸ்தான். இந்த நபர் பெட்ரோல் பம்பிற்கு போயிருக்கிறார். பெட்ரோல் பம்பில் சிஎன்ஜி பம்புடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, சிஎன்ஜி ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி டிரைவர் மட்டும் தான் உள்ளே போகணும். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஃபேமிலியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலே இறக்கி விட்டுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். 2வது, சிஎன்ஜி நிரப்பும் போது யாருமே வண்டிக்குள்ளே இருக்கக்கூடாது, வாகனத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. இந்த பாபுலால் சர்மா என்கிற இந்த நபர் அந்த ஃபேமிலியோட நாங்கள் உட்காந்துட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமெல்லாம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டிட் சம்திங் ராங். செகண்ட், பின்னாடி வந்து நிற்கக்கூடிய வண்டி அது எம்டியாக இருந்திருக்கு. சரி, இவங்க இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நான் பின்னாடி இருக்கக்கூடிய வண்டியில் போட்டுடலாம்னா அந்த சிஎன்ஜி பங்க் ஓனரும் அந்த ஃபியூலை போட ஆரம்பிச்சிருக்காரு. என் வண்டியில் நீ சிஎன்ஜி ஏற்றாமல் இன்னொரு வண்டியில் நீங்கள் எப்படி ஏற்ற முடியும்? நான் யாருன்னு தெரியுமா? SDM அப்படின்னு சத்தம் போட்டு அந்த பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்த நபரை அரைஞ்சிட்டார். இன்னொரு பெட்ரோல் பம்ப் நபர், அவர் வெளியில் வந்து என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னு பேசும்போது அந்த நபருக்கும் ஒரு அடி வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? அங்கேருந்து ஒரு பலார்னு வராரு. அரை வாங்கி திரும்பிய SDM தன்னோட வீட்டுக்கு வந்த உடனே ஒரு போலி கம்ப்ளைண்ட் எழுதுறாரு. என்னோட மனைவியை தவறாக பேசிட்டாங்க, மனைவியை கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இந்த பெட்ரோல் பம்பில், இந்த சிஎன்ஜி பம்பில் வேலை பார்த்த 3 அப்பாவிகள், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இந்த நபர் அங்கே போகிறாரு, எப்படி இந்த நபர் அங்கே அடிக்கிறாரு. அந்த 3 அதிகாரிகளுக்குமே வேலையும் போயிருச்சு, அவர்களை கைதும் செய்து விட்டார்கள். இப்போ இந்த பெட்ரோல் பம்ப், இந்த சிஎன்ஜி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லீக் பண்ணி விட்டுட்டார்கள். என்ன நடந்தது அது வந்து மக்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ வெளிவந்த உடனே ஏற்கனவே இந்த அதிகாரி மீது ஏராளமான அலிகேஷன்ஸ், கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடன் சரியாக நடந்து கொள்வதில்லை, இந்த மாதிரியான ஒரு திமிர் பிடித்த நபர்.
இந்த நபரை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். இது மட்டுமல்ல, இத்துடன் இன்னொரு வீடியோவும் வெளிவந்திருக்கிறது. இந்த நபருடைய முன்னாள் மனைவி, அந்த பெண்மணி கூறிய வார்த்தை, இந்த நபர் 15 வருஷமா என்னோட இருந்துட்டு நீ கிளவி ஆயிட்ட, இதற்கு மேல் குடும்பம் நடத்த முடியாது என்று என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் கட்டி கொண்ட நபர் தான். இதே மாதிரி ஏராளமான முறை இவன் நடந்திருக்கான். ஏராளமான முறை அப்பாவி நபர்கள் மீது என்னை வைத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கான். கையை பிடிச்சிட்டாங்க, காலை பிடிச்சிட்டாங்க, என்ன தவறா பேசிட்டாங்கன்னு மனைவியை முன்னிறுத்தி இந்த எஸ்டிஎம், இதுதான் இவனுடைய தொழில். நீங்களே அந்த வீடியோவை பார்க்கலாம். எந்த அளவில் எந்த விதமான ப்ரொவோக்கும் இவர்கள் செய்யவில்லை. முதல்ல இந்த நபர் தான் கை வச்சிருக்கான், இந்த நபர் தான் அறை விட்டிருக்கான். அப்போ எப்படி இந்த அதிகாரி, இப்போ இந்த அதிகாரி மறுபடியும் வெளியில வந்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேலை போயிருச்சு, இவர்கள் செய்த தவறுக்கு நான் ஏன் அவதிப்படணும்? அந்த பெட்ரோல் பம்ப் உரிமையாளர்கள், அந்த பெட்ரோல் பம்ப்ல வேலை பார்த்த நபர்கள் தான் என்னுடைய மனைவியை தவறா பேசினாங்க, நான் என்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையை பார்த்தேன். இன்னைக்கும் இந்த பாபுலால் சர்மா என்கிற நபர் தவறாக தன்னை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 3 நபர்களுமே அதிகாரிகள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்கு. They are not rajas. They are not rajas. They are sevaks, like our Pradhan Sevak நரேந்திர மோடிஜி. அவருக்காக இப்ப டெல்லியில் 500 கோடி ரூபாய் செலவில் யமுனாவில் சுத்தம் செய்து ஒரு அழகான தெப்பக்குளத்தை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். மகான் மகாராஜாவுடைய அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன நபர் கூட ராஜா மாதிரி தான் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.